ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். தக்காளி வச்சு இன்றைக்கி ஒரு புதுவிதமான டிஷ் ரெடி பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டேன், ஆயில் ஊற்றிட்டேன். அதில் வந்து கடுகும் போட்டேன். கடுகு போட்டோன்னே வெங்காயம் ஆட் பண்ணிக்கினேன். அதோட பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வதக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கினேன். காஞ்சி மிளகா ஆட் பண்ணிக்கலாம், 2 காஞ்சி மிளகா. இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு 7 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், பழுத்து தக்காளியாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும், நம்ம மூடி வச்சுக்கலாம். சரி, இப்போ அந்த இது கூட தேங்காய் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கு நம்ம தனியாக தாளிச்சிக்கலாம். அதே பூண்டு கொஞ்சம் போட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போ இது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் சுண்டு வந்துடுச்சு. இதில் இப்போ வந்து ஒரு பிடி கை அளவு கொத்தமல்லியும் ஒரு பிடி கை அளவு புதினாவை ஆட் பண்ணி வதக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான சட்னி இது. பாருங்கள், நல்லா வதக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காயெலாம் வதக்கி வச்சிடல, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதிலே வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாலாம் போட்டு இது பண்ணல, அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 2 ரொட்டேட் போட்டு எடுத்துக்கிட்டால் டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடுச்சு.